லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. கோவை சித்ரா அருகே திருவண்ணாமலையிலிருந்து கோவை நோக்கி வந்த தனியார் ஆம்னி பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மாரியப்பனிடம் கேட்கலாம். மாரியப்பன், இது பற்றிய கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. யாரா திருவண்ணாமலையிலிருந்து கோவை நோக்கி தனியார் பேருந்து ஒன்று நேற்று இரவு கிளம்பி இருக்கிறது. இந்நிலையில் இன்று காலை கோவை சித்ரா அருகே வந்து கொண்டிருக்கும் போது அந்த பேருந்திலிருந்து திடீரென புகை வந்திருக்கிறது. அதாவது அந்த பேருந்தை ஓட்டுநர் தாஸ் என்பவர் இயக்கி வந்தார். இந்த சூழ்நிலையில் இன்று காலை 6 மணி அளவே சித்ரா அருகே வரும்போது தனியார் மருத்துவமனை முன்பு வரும்போது அந்த பேருந்து திடீரென கரும்புகையானது வெளிவந்திருக்கிறது. இதை கண்ட ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை ஓரமாக நிறுத்திவிட்டு அனைத்து பயணிகளுக்கும் அபாய எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதனையடுத்து பேருந்தில் வந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் பேருந்திலிருந்து இறங்கியிருக்கார்கள். இதனிடையே உடனடியாக அந்த தீயானது மளமளவென பேருந்து முழுவதும் பற்றிய துவங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தகவலின் பேரில் உடனடியாக தீயணைப்பு துறையினர் தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் உடனடியாக தீயணைப்பு துறையினரும் சம்பவ இடத்துக்கு வந்து தண்ணீரை பீச்சி எடுத்து அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனினும் இந்த தீ மளமளவான பரவியதன் காரணமாக அந்த பேருந்து முற்றிலுமாக எரிந்து தீக்கிரையாகி இருக்கிறது. மேலும் இந்த தீ விபத்தின் காரணமாக கரும்புகை சூழ்ந்ததன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. இந்த தீ விபத்துக்கான காரணம் தொடர்பாக பீளமேடு போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதாவது டீசல் கசிவு காரணமாக இந்த தீ விபத்து நடந்தா அல்லது ஏசியில் இருந்து ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக இந்த தீ விபத்து நடந்தா என்பது தொடர்பாக ஒரு விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இந்த விபத்தில் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் அதிர்ஷ்டவசமாக, அதாவது உடனடியாக குரல் காரணமாக அதிர்ஷ்டவசமாக 30 பயணிகளும் உயிர் தப்பியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது பீளமேடு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதிகாலையில் நடந்த இந்த தீ விபத்து சம்பவம் காரணமாக அப்பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. யாரா